ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச்சர் லேர்ன் சேனல். இன்றைக்கி நீங்கள் லெசன் 23ல் வியங்கன் உயிர்மெய் எழுத்துக்களில் கான்ஸ்டன்ட் வித் பிக்சர் லெட்டர்லேருந்து என்னென்ன வேர்ட் மீனிங்ஸ்லாம் இருக்குது தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மா. மா சே மா. மானா தமிழில் அம்மா, இங்கிலீஷில் மதர். இப்போது மானா என்னதுன்னு பார்க்கலாம். அம்மா என்பது ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவுடன் தாயாய் மாறுகிறாள். இவள் தன் குடும்பம் மற்றும் குழந்தைகளுக்கு அன்பும் பாசமும் கொடுப்பாள். இவள் கடின உழைப்பாளி மற்றும் தன் வீட்டின் இல்லத்து அரசி ஆவாள். மதர் இஸ் எ கேர்ள் who has given birth to become women. She is a female parent of child and she provides the fundamental care, love and support for child and their family. Next, மாலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். மா சே மேஜ். மே இஜ் மேஜ். மேஜ்னா தமிழில் மேஜை, இங்கிலீஷில் டேபிள். மேஜ்னா என்னதுன்னு பார்க்கலாம். மேஜைகள் பலவிதமானவை. இவை உணவு மேஜை, எழுதும் மேஜை, ஓய்வெடுக்கும் மேஜைகள். இவை மரம், உலோகம், பிளாஸ்டிக் போன்ற பலவிதமான பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. Tables are made up of furniture with flat top and supported by legs. They are in different kinds and they used for dining, writing and resting items. மாலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். மா சே மனுஷ்ய. ம நு இஷ் ய மனுஷ்ய. மனுஷ்யனா தமிழில் மனிதன், இங்கிலீஷில் ஹியூமன் பீயிங் அல்லது மேன் சொல்லலாம். மனுஷ்யனா என்னதுன்னு பார்க்கலாம். மனிதர்களுக்கு 6 அறிவு உள்ளது. மனிதர்கள் சிக்கலை தீர்க்கும் திறன் கொண்டவர்கள். மொழி மற்றும் அர்த்தமுள்ள சிந்தனைக்கு உதவுகிறது. மனிதர்கள் ஆண் பெண் என்ற இருபாலர் குறிக்கிறது. Human beings have a large brain that they have advanced problem solving, language and abstract thoughts. Men and women, boys and girls, they are all human beings. Next one, மாலேருந்து பார்க்கலாம். மா சே முஹ. மு ஹ முஹ. முஹனா தமிழில் என்னது வாய் அல்லது முகம் சொல்லலாம், இங்கிலீஷில் மவுத். இப்போது முஹனா என்னதுன்னு பார்க்கலாம். மனிதர்கள் உணவு உட்கொள்வதற்கும் மற்றும் பேசுவதற்கும் பயன்படுத்தும் வாய் என்பதாகும். மவுத் இஸ் த பார்ட்ஸ் ஆஃப் அவர் ஃபேஸ். இட் யூஸ் டு ஈட் அண்ட் ஸ்பீக். மா லெட்டர்லேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். மா சே மகான். ம கா இன் மகான். மக்கான்னா தமிழில் வீடு, இங்கிலீஷில் பில்டிங் இல்லாட்டினா ஹவுஸ். மக்கான்னா என்னதுன்னு பார்க்கலாம். செங்கல் மணல் கொண்டு நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு, கட்டிடம் என்பதாகும். The buildings are used by bricks and cement which is made up of wall and roof to become a permanent house and office. மாலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். மா சே மச்லி. ம இச் லீ மச்லி. மச்லினா தமிழில் மீன், இங்கிலீஷில் ஃபிஷ். இப்போது மச்லினா என்னதுன்னு பார்க்கலாம். மீன் என்பது தண்ணீரில் வாழும் விலங்கு ஆகும். இவை தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்க செவில்களை பயன்படுத்துகிறது. Fish is a cold aquatic animal that breathe through from gills. நெக்ஸ்ட்டு மாலேருந்து என்ன வேர்ட் பார்க்கலாம். மா சே மட்டர். ம ட இர் மட்டர். மட்டர்னா தமிழில் பச்சை பட்டாணி, இங்கிலீஷில் க்ரீன் பீஸ். மட்டர்னா என்னதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணியில் வைட்டமின்கள் மற்றும் புரதச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் உள்ள நார்ச்சத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது.
Green peas is a small, round, edible green seeds. It grow in pot and they are protein, dietary fiber and vitamin C and K. Next word மால இருந்து பார்க்கலாம். மா சே மக்கன். மா இக்க இன் மக்கன். மக்கன்னா என்னது தமிழில்? வெண்ணெய். இங்கிலீஷில் பட்டர். இப்போது பட்டர்னா என்னதுன்னு பார்க்கலாம். வெண்ணெய் என்பது பால் அல்லது பாலாடையிலிருந்து கிடைக்கப்படும் அதில் உள்ள கொழுப்புச்சத்து மற்றும் தனியாக பிரிக்கப்பட்டு தயாரிக்கப்படும் வெண்ணெய் என்பதாகும். Butter, which is semi-solid dairy product, it's composed mostly milk, protein, and it made up of churning by fresh milk and cream. Next word மாலந்து பார்க்கலாம். மாசே மூலி. 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 மூலினா என்னது தமிழில்? முள்ளங்கி. இங்கிலீஷில் ரேடிஷ். இப்போது மூலினா என்னதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறது. சிறுநீரகம் கல்லை குறைக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். Radish is a root vegetable. It grows under the ground. It can be eaten raw or cooked. They are low calories, high in fiber. இப்போது மாலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். மாசே மகர்மச். ம க இர் ம இச் மகர்மச். இப்போது மகர்மச்னா தமிழ் என்ன சொல்கிறது? முதலை. இங்கிலீஷில் crocodile. இப்போது மகர்மச்னா என்னதுன்னு பார்க்கலாம். முதலை என்பது ஆறுகள், ஏரிகள் மற்றும் நிலங்களில் வாழும் ஒரு பெரிய உருவமான விலங்கு ஆகும். Crocodile is the large reptile that live in tropical region. It has long snout, powerful jaw and sharp teeth and thick silky skin. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 23 வெங்கன் உயிர்மை எழுத்துக்களில் கான்சனன்ட் வித் பிக்சரில் மா லெட்டர்லேருந்து என்னென்ன வேர்ட் மீனிங்ஸ்லாம் இருக்குது தமிழில் இங்கிலீஷில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.